ஸ்ரீ கர்க சம்ஹிதை 19ஆம் அத்தியாயம். தாமோதர கிருஷ்ணரை உரலுடன் பிணைத்ததும் யமலார்ஜுன மரங்களை அவர் காப்பாற்றியதும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசர் பகுடாஸ்வரே, ஒரு காலத்தில் கோகுலம் முழுவதும் ஆயர்குல பெண்கள் கோபியர்கள் தயிர் கடைந்து வீடு வீடாக சென்று கோபாலனின் வீர செயல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஸ்ரீ நந்தரின் இல்லத்தில் அழகான அன்னை யசோதையும் அதிகாலையில் எழுந்து தயிர் பானையில் கடுகு விதைகளை போட்டு அதை கடைந்தாள். ஜாலங்களின் சத்தத்தை கேட்டு புதிய பாலில் ஆர்வமுள்ள குழந்தை ஸ்ரீ நந்தனும் நடனமாடத் தொடங்கினான். ஜாலங்களின் மெல்லிசையை உருவாக்கினான். குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாயை வலம் வந்து வட்டமிட்டு நடனமாடுவது மிகவும் அழகாக தெரிந்தது. மேலும் ஜாலங்களின் ஓசை தெளிவாக தெரிகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கச்சையின் மணிகளின் இனிய ஓசை மீண்டும் மீண்டும் பரவியது. அவர் தன் தாயிடம் இனிய வார்த்தைகளை கூறி புதிதாக கடைந்த வெண்ணெயை கேட்டார். அது கிடைக்காததால் அவர் கோபம் கொண்டு ஒரு கல்லை எடுத்து தயிர் கடையும் பானையை உடைத்தார். அவ்வாறு செய்துவிட்டு அவர் ஓடிவிட்டார். அன்னை யசோதையும் தன் மகனை பிடிக்க முயன்று பின்தொடர்ந்து ஓடினாள். அவளுக்கு ஒரு கை தூரத்தில் இருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், குழந்தையான பகவான். ஆனால் அவளால் அவரை பிடிக்க இயலவில்லை. யோகீஸ்வரர்களுக்கு கூட தெரியாத அவர் எப்படி தன் தாயின் பிடியில் சிக்க முடியும்? சர்வேஸ்வரராய் இருப்பினும் பகவான் ஸ்ரீஹரி தனது பக்தர்களிடம் தனது பக்தியை காட்டினார். எனவே அவர் வேண்டுமென்றே தனது தாயின் கரங்களில் விழுந்தார். அன்னை யசோதை தனது இளம் மகனை பிடித்து சீற்றத்துடன் அவனை உரலில் கட்டத் தொடங்கினார். அவள் எவ்வளவு நீளமாக எடுத்தாலும் அது அவளுடைய மகனுக்கு மிகவும் குறுகியதாக இருந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்ந்தவர் இயற்கையின் 3 குணங்களால் எவ்வாறு பிணைக்கப்பட முடியும்? அன்னை யசோதை அவரை கட்டுவதில் சோர்வடைந்து மனச்சோர்வுடன் அமர்ந்திருந்த போது, அவரை கட்டும் விருப்பத்தை கூட கைவிட்ட போது, இந்த சுதந்திரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் கருணையுடன் தனது தாயின் அடிமைத்தனத்திற்குள் வந்தார். செயலை துறந்த ஞானிகளால் கூட கடவுளிடமிருந்து அத்தகைய அருளை பெற இயலாது. செயலை குறித்து கொண்டவர்கள் அதை எவ்வாறு பெற இயலும்? பக்தியின் சக்தியால் மட்டுமே அவர் தனது தாயின் அடிமைத்தனத்திற்குள் வந்தார். சர்வேஸ்வரர் பகவான். அதனால்தான் கடவுள் தன்னை வணங்குபவர்களுக்கு முக்தியை வழங்குகிறார், ஆனால் பக்தியை அல்ல. அந்த நேரத்தில் பல பெண் கோபியர்களும் விரைவாக வந்தனர். தயிர் கடையும் பானை உடைந்திருப்பதையும் பயந்து போன குழந்தை நந்தன் பல கயிறுகளால் உரலில் கட்டப்பட்டு நிற்பதையும் அவர்கள் கண்டார்கள். இதை கண்டு அவர்கள் மிகுந்த பரிதாபம் கொண்டு அன்னை யசோதையிடம் கூறினார்கள். கோபியர்கள் கூறினார்கள், நந்தராணியே, இது தம்முடைய சின்ன பையன் குழந்தையான கண்ணன் நம்முடைய இல்லத்திற்கு சென்று பாத்திரங்களை உடைப்பான். ஆனால் இரக்கத்தோடு நாங்கள் குழந்தையான அவரிடம் எதுவுமே கூற மாட்டோம். பிரஜேஸ்வரியான தேவி யசோதையே, நந்தராணியே, தம் மனதில் ஏதேனும் இருக்கிறதா? தமக்கு வலி கூட இல்லையா? தாம் கொடூரமானவளாகிவிட்டாயா? ஒரு பானை உடைந்தால் இந்த குழந்தையை ஒரு குச்சியை காட்டி மிரட்டி கட்டி போட்டிருக்கிறாய். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மாடு மேய்ப்பவர்கள் இதை கூறிய போது அன்னை யசோதை எதுவும் பேசவில்லை. அவள் இல்லத்தில் இருக்கும் வேலைகளுக்கு திரும்பினாள். இதற்கிடையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் இணைந்து வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யமுனையின் கரைக்கு சென்று உரலை இழுத்துச் சென்றார். யமுனை நதிக்கரையில் 2 பெரிய பழைய மரங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு நின்றன. 2ம் அர்ஜுன மரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பகவானான தாமோதர கிருஷ்ணர் புன்னகைத்தபடி 2 மரங்களுக்கு இடையில் சென்றார். உரல் வளைந்திருந்தது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திடீரென்று அதனை இழுத்தார். இடி முழக்கத்தின் அழுத்தத்தில் 2 மரங்களும் வேரோடு சாய்ந்து தரையில் விழுந்தன. மரங்களில் இருந்து இடி முழக்கம் போல பயங்கரமான சத்தம்
மரத்திலிருந்து நெருப்பு வெளிப்பட்டது போல மரங்களிலிருந்து வெளிப்பட்டது. வெளிவந்த 2 உருவங்களும் பகவான் ஸ்ரீ தாமோதரனை வலம் வந்து அவரது பாதங்களை தங்கள் கிரீடங்களால் தொட்டு தங்கள் கரங்களை இணைத்தனர். அவரை நமஸ்காரம் செய்தனர். பகவான் ஸ்ரீஹரியின் முன் சாந்தியடைந்து நின்று இவ்வாறு பேசினர். 2 உயிரினங்களும், அச்சுதரே, நாங்கள் இருவரும் தங்களை கண்டதன் மூலம் இந்த நொடியிலேயே பிரம்மதேவரின் தண்டனையிலிருந்து நாங்கள் இருவரும் விடுதலை பெற்றோம். பகவானே ஸ்ரீகிருஷ்ணரே, இப்போது தமது பக்தர்களை புறக்கணிக்க வேண்டாம். தாம் கருணையின் பொக்கிஷம். உலகிற்கு நன்மை செய்வது தங்களின் இயல்பு. தாமோதரரே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே, கோவிந்தரே, தம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். தம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு பகவான் ஸ்ரீஹரியை வணங்கிய பின்னர் எச்சரான குபேரனின் மைந்தர்களான நளகூபரன், மணிகிரீவன் ஆகிய இருவரும் வடக்கு நோக்கி புறப்பட்டனர். அந்த நேரத்தில் நந்த மகாராஜரும் அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் ஆயர்களும் பயத்தால் நிறைந்து அங்கு வந்தனர். அவர்கள், பிரஜத்தின் குழந்தைகளை, இந்த 2 மரங்களும் புயலோ மழையோ இல்லாமல் எப்படி விழுந்தன? சீக்கிரம் கூறுங்கள் என்று கேட்டார்கள். பிரஜத்தின் குழந்தைகளான அனைவரும் குழந்தைகள் கூறினார்கள், இந்த கண்ணையாவிடம் ஏதோ இருக்கிறது. மரங்களில் இருந்து 2 மனிதர்கள் வெளிவந்து அவரை வணங்கி வடக்கு நோக்கி புறப்பட்டு அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் உடல்களிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, கோழைகள் இதை கேட்ட வயதான மாடு மேய்ப்பவர்கள் அவர் கூறுவதை நம்பவில்லை. குழந்தைகள் கூறுவதை எவருமே நம்பவில்லை. நந்த மகாராஜரின் இல்லத்தில் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த தனது குழந்தையை விடுவித்து அதை செல்லமாக பிடித்து மடியில் தூக்கி வைத்து கொஞ்ச ஆரம்பித்தார் நந்த மகாராஜா. நந்தன் தன் மனைவியை கண்டித்து 100 பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார். பகுலாஸ்வ அரசர், தேவர்களின் மகா முனிவரே, அவர்கள் இருவரும் தெய்வீகமானவர்கள் என்றார். இந்த மனிதர்கள் யார்? எந்த பாவத்தினால் அவர்கள் யமலார்ஜுன மரங்களாக மாறினர் என்று கூறுங்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அவர்கள் இருவரும் என்கிறார். குபேரனுக்கு நளகோபரன், மணிகிரீவன் என்ற உன்னத மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் நந்தவனத்திற்கு, அதாவது பூந்தோட்டத்திற்கு சென்று மந்தாகினி நதிக்கரையில் தங்கினர். அங்கு தேவதைகள் தங்கள் புகழை பாடினர். மேலும் அவர்கள் வாருணி மதுவால் மயங்கி நிர்வாணமாகவே சுற்றி திரிந்தனர். அவர்கள் இளமையில் இருந்தார்கள். தங்கள் செல்வத்தின் மீது பெருமை கொண்டு பைத்தியம் பிடித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற தேவலா என்று அழைக்கப்படும் முனீந்திரன் அங்கே தற்செயலாக வந்தார். குபேரனின் 2 மகன்களும் நிர்வாணமாக இருப்பதை கண்ட முனிவர் அவர்களிடம், நீங்கள் இருவரும் தீய குணங்களை கொண்டவர்கள், நீங்கள் உங்கள் புலன்களை இழந்து விட்டீர்கள் என்றார். இதை கூறிய பிறகு தேவல முனிவர் மீண்டும் கூறினார், நீங்கள் இருவரும் மரங்களைப் போல மந்தமானவர்கள், ஆணவம் உள்ளவர்கள், வெட்கமற்றவர்கள். நீங்கள் உங்கள் பொருளை குறித்து மிகவும் பெருமை கொள்கிறீர்கள். எனவே நீங்கள் இருவரும் 100 தெய்வீக ஆண்டுகளுக்கு இந்த பூமியில் மரங்களாக மாறுகிறீர்கள். துவாபர யுகத்தின் முடிவில் நீங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை முதன் முறையில் காணும் பொழுது அவர் உங்களின் முந்தைய வடிவத்தை தங்களுக்கு வழங்குவார். நாரத மாமுனிவர் கூறினார், பகுலாஸ்வ அரசரே, இந்த வழியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவல முனிவரின் சாபத்தால் மரங்களாக மாறிய நளகோபரனையும் மணிகிரீவனையும் விடுவித்தார், மீட்டெடுத்தார். இது ஸ்ரீ நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தின் 19ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.